ஆக்சுவலாக நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு வேண்டியது எல்லாமே எனக்கு இருக்குது. ஆனாலும் ஏனோ சந்தோஷமாக இல்லை. ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பேனா? இல்லையே. நான் ஒழுங்காக தானே பைபிள் வாசிக்கிறேன், ஒழுங்காக தானே ஜெபிக்கிறேன், ஊழியத்துக்கு உதவியெல்லாம் கூட செய்கிறேன். ஆனாலும் திருப்தி இல்லை. எதையோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு தோன்ற மாதிரி தான் உங்களுக்கும் தோணுதா? இதற்கான பதிலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு காரணம் பிசாசு தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லைங்க. நீங்கள் மட்டும் இல்லை, இதே உணர்வில் அநேக கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு இருக்குது, எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைத்தும் நீங்கள் ஏன் சந்தோஷமாக இல்லை? ஏன்னா நமக்கு பசி இருக்கும்போது சாப்பிட்டா தானே நமக்கு திருப்தி ஆகும். நாம் சாப்பிடும் வரைக்கும் அந்த பசி உணர்வு நம்மை உறுத்தி கொண்டே தானே இருக்கும். அதே போலத்தான் நம்முடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு ஒரு பசி இருக்கிறது. அதற்கான உணவை நீங்கள் தரும் வரை அது நம்மை உறுத்தி கொண்டே தான் இருக்கும். அதனால தான் திருப்தி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் நம்ம இருக்கிறோம். நீங்கள் சாப்பிட வேண்டிய ஆவிக்குரிய உணவு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ, அதான் எனக்கு தெரியுமே, பைபிள் வாசிக்கிறது தானே என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் அதுதான் இல்லை. உங்களை திருப்தியாக்கக்கூடிய நீங்கள் அறியாத ஒரு ஆவிக்குரிய உணவை பற்றி நான் சொல்ல போகிறேன். அந்த உணவு என்ன தெரியுமா? யோவான் 4ஆம் அதிகாரம் 32-34 வரை இருக்கிறது. இயேசுவானவர் தன் சீஷர்களை பார்த்து, நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த போஜனம் என்ன? தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த தேவ திட்டத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் திருப்தி இல்லாத ஒரு உணர்வு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் தேவனுடன் நெருக்கமான உறவில் ஒரு நாளும் வளர முடியாது. இது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் ஒரு முக்கியமான காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் நிற்கிற இடத்துல மொபைல் டவரே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவங்க கால் பண்ணாலும் கால் வருமா? வராதுல்ல. அதே போலத்தான் நீங்கள் தேவனுடைய சித்தம் என்கிற டவர் எல்லைக்குள்ளே இல்லைன்னா தேவன் உங்களோடு கூட பேச முயற்சி செய்தாலும் முடியாது. நீங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் அது அவர்கிட்ட போகாது. தேவனுடைய உறவில் நீங்கள் வளர தேவ சித்தத்தில் நடப்பது ரொம்ப அவசியம். என்னை குறித்த தேவ திட்டம் என்னன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை எப்படி தெரிந்து கொள்வது என்று நீங்கள் நினைத்தால் இதை பற்றி மேலும் நீங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.